பாதகாதிபதி யார்? சரத்திற்கு மேஷம், கடகம், துலாம், மகரம் லாபஸ்தானம். சீஸ்திர ராசிக்கு ரிஷபம், சிம்மம், விச்சகம் பாக்கியஸ்தானம். உபயத்திற்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் கலத்திரஸ்தானம். பாதஸ்தானங்கள் மற்றும் அதன் அதிபதிகள் பாதகாதிபதிகள். சரலக்கணத்துக்கு பாதகாதிபதிகள் காலபுருஷன் சக்கரத்திற்கு பணபர கேந்திரம் 2, 5, 8, 11 பாதிப்பை காணவும். சீஸ்தரஸ்தான பாதகாதிபதிகள் காலபுருஷன் லக்கண கேந்திரங்களையும் 1, 4, 7, 10 பாதிப்பதை காணவும். உபயலக்னத்திற்கு பாதகாதிபதிகள் காலபுருஷனின் அசுப கேந்திரம் என்னும் அபிலாசை கதையையும் 3, 6, 9, 12 பாதிப்பையும் காணவும். இதன் மூலம் சரலக்கணன் பாதகாதிபதி பலம் பெற பாதகாதிபதி தன் காரகத்துவம் மூலம் பண வரவை தடுக்கும். பணம் தேவையற்ற வழியில் செலவழியும் அல்லது சேர்த்து வைத்த பணத்தால் அவமானம் ஏற்படும். இதன் மூலம் சீஸ்திர லக்கணம் பாதகாதி பலம் பெற கேந்திரத்தில் இருக்க பாதகாதிபதி காரகத்தில் தொழில், மனைவி மற்றும் ஆரோக்கியம் மூலம் அவமானம் இழப்பு ஏற்படும். இதன் மூலம் உபய லக்னாதிபதி பலம் பெற கேந்திரத்தில் இருக்க பாதகாதி காரகத்தினால் வீரிய இழப்பு, எதிரிகளால் தொல்லை மற்றும் காம எண்ணங்களால் பாதிப்பு போன்றவைகள் ஏற்படும். ரிஷபம், சிம்மம், விச்சகம், கும்பம் ஆகிய 4 லக்கணங்களுக்கும் சீஸ்திர லக்கணங்கள். இந்த லக்கணங்கள் பிறந்த பெரும்பாலும் ஜாதகர் ஜோதிட கலையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் மற்றும் சிறந்த ஜோதிடராகவும் திகழ்கிறார்கள். பாதகாதி எப்போது நன்மை செய்வார்? பாதகாதிபதி லக்கண திரிகோணத்தில் இருந்து திரிகோணாதிபதி பலம் பெற நற்பலங்களை உண்டாகும். முன்னோர்கள் செய்த புண்ணிய காரியங்கள் ஜாதகனை காக்கும். பாதகாதிபதி லக்கணம் தொடர்பு கொள்ளாமல் லக்கணத்துக்கு மறைவு பெறும்போது நன்மையை செய்வார்கள். கெட்டவன் கெட நற்பலனை உண்டு. பாதகாதிபதி நீசபங்கம் பெற்று இருக்க நன்மை உண்டு. கெட்டவன் கெட நற்பலன்கள் உண்டு. தன சுய வீட்டிற்கு மறைந்தால் நன்மை உண்டு. கெட்டவன் கெட நற்பலன்கள் உண்டு. பாதகாதிபதி திரிகோணாதிபதிகள் நட்சத்திரத்தில் இருக்க பலன் உண்டு. கெட்டவன் கெட நற்பலன் உண்டு. பாதகாதிபதி வக்கரை பெற நன்மை உண்டு. கெட்டவன் கெட நற்பலன் உண்டு. பாதகாதிபதி சனியை பார்க்க நன்மை உண்டு. கெட்டவன் கெட நற்பலன் உண்டு. பாதகாதிபதி ராகு மற்றும் கேதுகள் சம்பந்து பெற நன்மை உண்டு. கெட்டவன் கெட நற்பலன் உண்டு. பாதகாதிபதி பலம் இழந்தால் பாதகஸ்தானமும் பலம் இழக்கும் என்று கூற்றுப்படி பாதகாதிபதியால் பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. பாதகாதிபதி திரிகோண அதிபதியுடன் பரிவர்த்தனை பெற்றால் நற்பலன் உண்டு. பாதகாதிபதி அஸ்தகம் பெற அந்த கிரகங்கள் காரத்துவம் பாதிக்கப்பட்டு பாதகஸ்தானத்தில் பலம் இழக்கும். பாதகாதிபதி ராசி அதிபதி வரும்போது தீமைகள் செய்வதில்லை. குறிப்பு: குரு பாதகாதிபதி வரும் கன்னி மற்றும் மிதுன லக்கணத்தில் ஜாதகத்தில் குருவின் பார்வை நன்மையை செய்யும். ஏனெனில் பார்வை என்பது ஒரு கிரகத்தின் காரகத்தோடு வெளிப்பாடு என்பது. அது பாவ அதிபதியை வெளிப்பாடு அல்ல. பாவம் 6, 8, 12 அதிபதிகள் லக்கண அசுபர்கள் இல்லை. லக்கண அசுபர்கள் 3, 6, 11 ஸ்தானாதிபதிகள். தன் மேஷ லக்கனுக்கு 1, 8 அதிபதி செவ்வாய் லக்கண அசுபர் இல்லை. ரிஷப லக்கனுக்கு 1, 6 அதிபதிகள் சுக்கிரன் அசுபர் இல்லை. கும்ப லக்கனுக்கு 1, 12 அதிபதி சனி அசுபர் இல்லை. எந்த பாவம் நல்ல பாவம் இல்லை. எந்த பாவமும் கெட்ட பாவம் இல்லை. எந்த கோளும் நல்லவர்கள் இல்லை. எந்த கோளும் கெட்டவர்கள் இல்லை. அந்தந்த பாவம் அதன் வேலையை செய்கிறது. இதேபோல் கோள்கள் 6, 8, 12 நல்ல காரத்துவங்கள் இருந்தத்தான் செய்கிறது. உதாரணம்: 6 உபயம் ஜெயம், 8 பணபரம் பணம் வரும் வழி, 12 வெளிநாட்டு வாசம் படுகை சுகம். ராகு உயிருள்ள தன்மையை அழிக்கும், உயிரற்ற தன்மையை பெருக்கும். கேது உயிர் உள்ள தன்மையை பிரிக்கும், உயிரற்ற தன்மைகளை அழிக்கும். லக்னத்திற்கு ஏற்ப யார் பாதகாதிபதி என்று பார்ப்போம். மேஷம், ரிஷபம் லக்னத்திற்கு சனி பாதகாதிபதியாக வருவார். மிதனம், கண்ணு லக்கினத்திற்கு குரு பாதகாதிபதியாக வருவார். கடக, கும்பம் சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவார். சிம்மம், மகரம் செவ்வாய் பாதகாதிபதிகள் வருவார். துலாம் லக்கனுக்கு சூரியன் பாதகாதிபதியாக வருவார். விருச்சிக லக்கனுக்கு சந்திரன் பாதகாதிபதியாக வருவார். தனுசு, மீனம் புதன் பாதகாதிபதியாக வருவார். இங்கு ஒரு சூட்சமும் உண்டு. எடுத்துக்காட்டாக மேஷம் ராசிக்காரருக்கு சனி தான் கர்மாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருந்து திடமான ஓட்டத்தில் நடந்து கொண்டு இருப்பார். அவருக்கு அதிகமான லாபத்தை, திருப்தியான வாழ்க்கை தந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று அவரை மேலிருந்து தள்ளி விடுபவரும் சனியாக இருப்பார். ஏனென்றால் அங்கு சனீஸ்வரன் கர்மபதிக்கு ஏற்ப பாதகாதிபதி வேலைகளை செய்வார்.
அவரவர் பாதகாதிபதி வருவதால் சனி தசாவின் புத்தியில் இருந்து அவருக்கு அதிக வாய்ப்பு வேலையில் அவமானமோ கெட்ட பெயரோ அல்லது வேலையினால் லாபம் பெற முடியாமல் தீராத நோயாக மரணத்திற்கு நிகரான செயலாக ஏற்படுத்துவார். சிம்மத்திற்கு பூர்ண யோகத்தை தரக்கூடிய 9 கூடிய செவ்வாய் அதன் பாதக நிலையும் செய்யக்கூட வல்லமை கொண்டது. இங்கு யோகர் பாவகம் மாறும் காலமும் வரும். பாதகாதிபதியோடு சேரும் கிரகம் மற்றும் பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அக்கிரகத்தின் காரத்துவம் விஷயத்தில் மிகவும் உஷாராக இருப்பது உத்தமம். ஒரு பெண் வைத்திருப்பவர் 4-5 பாதகஸ்தான தொடர்பு பெற்றால் அவர்கள் அந்த பெண்ணின் மீது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் மீது கவனமாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணின் பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப அந்த பாதகம் அமைப்பெறும். அதே போல் ஒரு ஜாதகருக்கு 5ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் அது 7-12 தொடர்பு பெற்றால் காதல் திருமணம் கசக்கும். பாதகாதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த பாவ பலன் பாதிக்கப்படுகிறது என்று இருந்தாலும் அது அளவுக்கு ஏற்ப மாறுபடும். எந்த ஒரு ஜாதகத்திலும் பாதகாதிபதி வலு பெறவே கூடாது. அதாவது பாதகாதிபதி கிரகம் வலுவான இடங்களில் அமர்ந்தால் ஸ்தானம் பலம் பெறுவது நல்லதல்ல. அப்படி வலுவான் முதலில் அனைத்து நல்லவைகளையும் நடத்தி முடிவில் பெறும் பாதகத்தை அவர் செய்வார். எப்போது பாதகத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று பார்க்கலாம். யோகம் என்று கூறப்படும் கேந்திர திரிகோணில் உள்ள பாதகாதிபதி வக்கிரம் பெறும்போது அது வலும் குறையும். பாதகாதி பகை நீச்சமோ பெற்றோ பகையோ பெற்றாலோ சூரியன் மிக அருமையுள்ள பாகை அமைப்பு பெற்றாலோ திதி சூனியராக அடிபட்டிருந்தாலும் பாதகாதிபதி பாதக பலனை செய்வதில்லை மற்றும் சிலருக்கு குறைந்த பாதகத்தை தருகிறது. அதேபோல் பாதகாதிபதி 6, 8, 12க்கு மறைவு பெற்றால் அவர்களின் கெடுதல் தன்மையை கர்மாவில் அடிப்படையில் குறைக்கப்படும். உதாரணத்து ஒருத்தர் கொடிகட்ட பிறந்த ஒரு சினிமா நடிகர் அவரின் பாதுகாப்பு தசாவில் அந்த பாவத்திற்கு ஏற்ப அவமானங்கள் அடிபட்டு தன்னை துறையிலிருந்து தள்ளி வைக்கப்படும். சில சமயம் அது வித்தியாசாரம் மாறப்படும். அதுவே தான் அவர் 8, 12 மறைவு பெற்றால் பாதகத்துக்கு மாறான லக்கின வலிவிற்கு ஏற்ப சினிமா தொழில் உயர்வு பெறுவார்கள். ஜாதகம் அஷ்டவர்க்கத்தில் பாதகாதி பரல் குறைய பெற்றால் பாதகாதிகள் தாக்கம் குறைக்கப்படும். எதுவாக இருந்தாலும் எம்பெருமன் செயலென்று நம் வாழ்வினை அவன் பாதம் கொடுத்து விட வேண்டும். 12 லக்கணங்களுக்கு சரம் சீஸ்திரம் உபயம் 3 இயக்க ஜாதகர்கள் எவரெல்லாம் உயர்படுத்தும் என்றது